ஹாய். டெய்லியும் கேட்குற மாதிரி இன்றைக்கும் கேட்டேன், ஹேர் கட் பண்ணலாமான்னு. தயா ஓகே சொல்லிட்டான். ஸோ அப்படியே கூட்டிகிட்டு போயாச்சு. வீட்டில் வச்சு ஹேர் ஸ்டைல்லாம் சூஸ் பண்ணிட்டு போனால் ஹஸ்பண்ட் வேறு கூட இல்லை. ஸோ அழுதா எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்த்தேன், இல்லை. ஆனால் லாஸ்ட் 2 டைமாக அழலை, பரவாயில்ல. ஃபைனலாக ஒரு ஹேர் கட் நான் தான் சொன்னேன், ஸ்கூலுக்கு போகிறான், ஷார்ட்டாக கட் பண்ணி விடுங்கன்னு. அதே மாதிரியே கட் பண்ணி விட்டாச்சு. அவங்ககிட்ட கேட்டேன் பிடிச்சிருக்கான்னு, அவனும் ஓகே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக சிரிச்சிட்டான். அவ்வளோதான். ஈவினிங் பைக் மெக்கானிக் பார்க்க வேண்டியது இருந்தது. ஆன்ட்டி தான் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ போகும்போது அவங்க அப்பார்ட்மெண்ட்டை கொஞ்சம் அந்த ஏரியாலாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா நான் இது வரைக்கும் போனதில்லை, இன்றைக்கி தான் கூட்டிகிட்டு போனாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். இன்றைக்கி வேறு மழை தூறல் போட்டுகிட்டே இருந்தது. அதனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, சென்னையை விட்டு தள்ளி எங்கேயோ நான் போன மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட நேட்டிவ்க்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. காட்டுக்குள்ளே அங்கங்கே பார்த்தா மருதாணி செடி இருந்தது. அதில் வந்து வாசம் எல்லாம் பூத்திருந்த வாசம், சரியான வாசம். கிட்டத்தட்ட எனக்கு என்னமோ கொஞ்சம் ஒரு கிராமத்துக்கு போன மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருந்தது, தவிர சென்னையில் இருக்கேனே இல்லை. ரிட்டன் வீட்டுக்கு வேறு வழியில் வந்தோம். அங்கே ஒரு மரம் முழுக்க கோவக்காய் கொடி தான் படர்ந்துருந்தது. அவ்வளோ கோவக்காய் பழம் இருந்தது. நீங்கள் யாராவது கோவக்காய் பழம் சாப்பிட்ருக்கீங்களா? எனக்கு ஊர் ஞாபகம் அப்படி வந்துச்சு. அம்மா கூட வெளியே போகும்போதெல்லாம் இது கோவக்காய் பழம் தான் அம்மா பறித்து தருவாங்க, நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ தேவையான அளவுக்கு பழமும் கோவக்காயும் நிறையா பறிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. அந்த வர்ற வழி முழுக்க செம்மையாக இருந்தது. போகிற வழி வேறு, வர வழி வேறு. ஸோ அது பார்க்குறக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒவ்வொரு வீடும் டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க.